வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அம்மாவுக்கு தெரிய வேணாம்னு சொல்ற? அவங்களுக்கும் தெரியட்டும். அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் தான் இல்ல. ஆனா நான் அவங்க மையம் அழகு சுந்தரங்கிறதும் நீ அவங்க மருமக ஈஸ்வரிங்கிறதும் நீ கர்ப்பமா இருக்க, உன் வயிற்றுல நீ 2 குழந்தைகளை சுமந்துகிட்டு இருக்கேங்கிறது என் அம்மாவுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த விஷயத்தை எதையும் எங்க அம்மா மறக்கல. நீ ஏதோ கனவு களைஞ்சு போன மாதிரி கர்ப்பம் களைஞ்சு போச்சு, நீ என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டினல்ல. இந்த கொடுமைய என்ன பெத்த தாயும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ சின்னையா சின்னையா, நான் உங்க கால்ல வேணாலும் கைய விடுறீ. என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். வாங்க நம்ம ரூமுக்கு போயிடலாம். எதுக்கு? எதுக்காக நான் போனோம்? என் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியட்டும். அதுல எந்த தப்பு இல்ல. என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன பேசாம இருக்கீங்க? அம்மா வந்துட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சின்னையா சின்னையா, அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க. நான் தான் உண்மையை சொல்றேன்ல. நீங்க முதல்ல ரூம்குள்ள போங்க, நான் அத்தைய சமாளிச்சுட்டு வரேன். நீங்க போங்க. நான் எதுக்காக ரூம்குள்ள போனோம்? என்னால போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். ஏன்டா அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? என்னாச்சு? மா அதான் வந்துட்டல. இந்த ஈஸ்வரி என்ன பண்ணான்னு தெரியுமாமா? தெரியலையே. அம்மா, இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சா நீ அவகிட்ட இப்ப சண்டை போடுவோமா? ஐயோ, அப்படியா? அத்தை, சின்னையா சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அவர் சும்மா விளையாடுறாரு. விளையாடுறா? அபிமா, நீ அத்தைய உள்ள கூட்டிட்டு போ. இல்ல நீ சுமாரு. அழகு, நீ சொல்லுடா, என்னாச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்க? அம்மா, ஈஸ்வரி இத்தனை நாளா நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காமா. அவளோட கர்ப்பம் களைஞ்சு போச்சாமா. கர்ப்பம் கலைஞ்சிருச்சா? ஆமாமா, ஆமா. ஏன் 2 பிள்ளைகள் எங்க கேளு. இந்த குடும்பத்தோட வாரிசுகளை அவ வயிற்றுல 2 பிள்ளைகளா சுமந்துட்டு இருக்காளே நினைச்சு நாம எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தோம். அது எல்லாமே பொய்யா போயிருச்சுமா, பொய்யா போயிருச்சு. இத்தனை நாளா அவ இந்த துணி மூட்டையை வச்சுதாம நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அழகு, டேய், நான் ஏற்கனவே ஈஸ்வரி கிட்ட கேட்டேன், உன் வயித்துல துணி மூட்டை கட்டின மாதிரி இருக்குன்னு. அப்பெல்லாம் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டாடா. ஏமா, கர்ப்பம் களைஞ்ச விஷயத்தை இவ நம்ம கிட்ட சொல்லாது தப்பு தானம்மா. இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு 2 பிள்ளைங்க பிறக்க போதுங்கிற என் சந்தோஷத்தை சாவடிச்சிட்டாலம்மா. அம்மா, அப்புறம் இவளை எப்படிமா சும்மா விட முடியும்? விடக்கூடாதுடா, சும்மாவே விடக்கூடாது. இது என்ன விளையாட்டா? வயித்துல 2 குழந்தைங்க இருக்குன்னு நம்மள எவ்வளவு ஆசையா இருந்தோம். இதெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி துணி மூட்டையை வச்சு நம்ம கிட்ட நடிச்சிருக்கா. இதை எப்படி மன்னிக்க முடியும்? இத நீ சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன இது? அத்தை இப்ப இவ்ளோ தெளிவா பேசுறாங்க. போச்சு. அடியே துளசி, நீயும் மாட்டி ஈஸ்வரி அக்காவையும் நல்லா மாட்டி விட்டுட்டியே. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? இந்த துணி மூட்டையை வச்சுக்கிட்டு நீ என்னையும் அழகையும் மட்டும் ஏமாத்தல, இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் ஏமாத்திருக்க. இத நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. எதுக்கு இந்த மாதிரி ஏமாத்துன? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண சொல்லு. ஐயோ, சின்னையாவும் மிரட்டுறாங்க, அத்தையும் மிரட்டுறாங்க. 2 பேரையும் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. வேற வழியே இல்லடி. மயக்கம் போட்டு விழுந்துரு, அப்பதான் தப்பிக்க முடியும். ஈசு, இப்ப அம்மா கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? பதில் சொல்லு. மட்டும்தானே கேக்குறாங்க, பதில் சொல்லு. என்னாச்சு? என்னாச்சு? அம்மா, என்னம்மா இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா? டேய் அழகு, எல்லாம் ஒன்னாடுதாண்டா. எதுக்குடா அவளை போட்டு இப்படி மிரட்டுன? பாவம் பாரு, பயந்து போய் மயக்கமே போட்டா. ஈஸ்வரி, எழுந்துரு. ஏய், பயமா இருக்குடா. முதல்ல பாத்துட்டு இருக்காதடா, அவளை தூக்குடா. அவளை தூக்கிட்டு போலாம், அவளுக்கு மயக்கம் போகணும்ல. ஏமா, இந்த துணி மூட்டையை வச்சு ஏமாத்துறதை இவள்கிட்ட கேட்க வேணாமாமா? டேய் சுமாரா, அபி நீ தூக்க. நம்ம மெதுவா கூட்டிட்டு போயிடலாம். வா வா வா, பாத்து 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 வா. வா வா வா, மெதுவா 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 வா. நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ற கும்பலை நான் பிடிக்க போறேன். ஏதாவது உண்மைய மறைச்சு போலியான அட்ரஸ கொடுத்து எங்களை சுத்தல்ல விடுறேன்னு தெரிஞ்சது, உன்னை நான் தலை கீழையா கட்டி தொங்க விட்டு அடி பின்னி எடுத்துருவேன். ஏதாவது உண்மைய சொல்லணும்னா இப்பவே சொல்லிடு.
கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். மேடம், நான் அப்ரூவரா மாறினா என்ன இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறேன்னு நீங்க தானே மேடம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் எதுக்கு மேடம் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்க போறேன்? நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் மேடம். நான் உங்ககிட்ட பொய் சொல்லி உங்களை அலைய வைக்கணும்னு சத்தியமா நினைக்கல மேடம். என்ன நம்புங்க மேடம். சரி இப்போ இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டிட்டு ஜீப்ல ஏத்துங்க, நான் வரேன். ஓகே மேடம். கான்ஸ்டபிள் அவனை இழுத்துருவாங்க. டேய் வாடா. துளசி, ஏக்கா, ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சுக்கா. என்னாச்சு? வழக்கம் போல என் வயித்துல பேடு வைக்கிறது மறந்து போய் சின்னையா கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். அத்தைக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. என்ன துளசி நீ? உன்கிட்ட படிச்சு படிச்சு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பேட வைக்க மறந்துடாதன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. இப்ப என்னடானா பேட வைக்க மறந்து போயிட்டேன், சின்னையா கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்ற. எப்படி சின்னையாவை சமாளிச்ச? எப்படி சமாளிச்ச? ஐயோ அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? நெருப்புக்கு பயந்து கடல்ல குதிச்ச மாதிரி என் நிலைமை ஆயிடுச்சுக்கா. சின்னையாவை சமாளிக்கிறதுக்காக நான் சொன்ன போய் இப்போ ஒரு பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து விட்டுருச்சுக்கா. என்ன சொல்ற? சின்னையா என் வயித்துல பேடு இல்லாததை பார்த்துட்டு துளசி, அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு எதுக்கு சொன்ன? அக்கா, சின்னையா கிட்ட மாட்டிக்கிட்டதும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாம போச்சு. என்ன மீறி பயத்துல ஏதோ உளறிட்டேன்க்கா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த பிரச்சனைய நீங்க தான் எப்படியாவது சமாளிக்கணும். நான் இப்போ ஒரு கேஸ் விஷயமா வெளிய போறேன் துளசி, என்னால வீட்டுக்கு வர முடியாது. ஐயோ, அப்ப நான் என்ன பண்றது? சரி, இங்க பாரு, நீ மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டே இரு. சின்னையாவோ அத்தையோ இத பத்தி மறுபடியும் பேச வந்தா மயக்கமா இருக்கிற மாதிரியே சமாளிச்சுடு. நீ பாட்டுக்கு மறுபடியும் அவங்களுக்கு பயந்துகிட்டு நீ துளசிங்கிறதையும் நீ என்ன மாதிரியே இருக்கிறதுனால நடிக்க வந்திருக்கேங்கிறதையும் உளறி வச்சிராத. சரி சரிக்கா. இங்க பாரு, எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதையும் நம்ம சேர்ந்து சமாளிப்போம். நீ பயப்படாம தைரியமா இரு. சரிக்கா. பாய். இந்த இடம் தானா? இல்ல மேடம், இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். அப்புறம் எதுக்காக இங்கேயே நிறுத்த சொன்னேன்? இல்ல மேடம், இதுக்கு மேல போலீஸ் ஜீப்ல போனா குணானனுக்கு தகவல் போயிடும் மேடம். சரி, யாருங்க? நீங்க எல்லாருமே இங்கே இருங்க, தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன். ஓகே மேடம்.